ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம்னா, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் எப்படி மற்றவங்க பர்மிஷன் இல்லாமல் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம நார்மலாக வாட்ஸ்அப்பில் மற்றவங்க வைக்கிற ஸ்டேட்டஸ்லாம் பார்த்துட்ருப்போம், வீடியோஸு ஃபோட்டோஸ்லாம் வச்சுருப்பாங்க. பட் அதை டவுன்லோட் பண்ணோம்னா நம்ம பண்ண முடியாது. அவங்ககிட்ட போய்ட்டு எனக்கு இதை அனுப்புங்க அதை அனுப்புங்கன்னு சொல்லிகிட்டு இருப்போம். ஸோ நீங்கள் அதை அவங்ககிட்ட கேட்காமலே உங்களுக்கு தேவையானது டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அதுக்கான ஒரு நல்ல ஆப்பு தான் இது. இதோ இங்கே வச்சுருக்கோம், ஸ்டேட்டஸ் டவுன்லோடர், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் டவுன்லோடர். அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ளே ஸ்டோரில் போங்க ஃபஸ்ட்டு. வாய் ரொம்ப குளருது. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள், வந்துடும். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டில் விட்டுருங்க அட்வர்டைஸ்மெண்ட். அது இங்கே வருங்க, இந்த ஆப் தான் 4th இருக்குது பாருங்கள். ஸ்டேட்டஸ் டவுன்லோடர் ஃபார் வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது. இது தான், இது ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்த்துக்குங்க, இந்த ஆப்பு தான் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் அப்படிங்கிற பட்டன் இருக்குது, கொடுங்க. இதில் மெனி ஆட்ஸ், நிறைய ஆட்ஸ் வரும், அதை மட்டும் பாருங்கள். அடுத்து வீடியோஸ். இதில் இமேஜஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது என்ன ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்களோ ஸ்டேட்டஸாக, அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். ஸோ அது வீடியோஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோஸ் யாராவது இப்போ ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்களோ அந்த வீடியோஸ் எல்லாம் வரும். ஒரு முறை ரெஃப்ரெஷ் பண்ணி விட்டிங்கன்னா அது என்னென்ன வீடியோஸ் இருக்குது எல்லாமே வந்து. இப்போ 4 பேர் தான் வீடியோ வச்சுருக்காங்க, மற்ற எல்லோரும் இமேஜஸ் தான் மோஸ்ட்லி வச்சுருக்காங்க. ஸோ அதை தான் இது காமிக்குது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைமும் போய்ட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்குது. யாரும் புதுசாக ஸ்டேட்டஸ் போட்டாலும் ஏதோ இன்டிமேஷன் காமிச்சிடும் உங்களுக்கு. நல்ல ஆப். இதோட லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற வீடியோ கீழே. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனலை. ஸோ டவுன்லோட் பண்ணுறப்பனா இந்த வீடியோ கிளிக் பண்ணுறீங்க, பண்ணோன்னே நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அதுவே நீங்கள் டவுன்லோட் பண்ணால் இங்கே வரீங்க, டவுன்லோட் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா போதும், அவ்வளோதான். டக்குன்னு இமேஜ் ஆர் வீடியோ சேவ்டு இன் டவுன்லோட் அப்படின்னு காமிக்குது. ஸோ இது அட்வர்டைஸ்மெண்ட், அவ்வளோதான். சேவ் ஆகும் ஈஸியாக. நீங்கள் சேவ் ஆன ஃபைலை நீங்கள் உங்கள் ப்ரௌசரில் உங்களுடைய பிளேயரில் போய்ட்டு, வீடியோ பிளேயரில் போய்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கல, ஃபைல் டைரக்டரியில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், வந்திருக்கும். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி மக்களே.